தென் அமெரிக்காவில் உள்ள நாடான வெனிசுலா தற்போது உலக அளவில் கவனம் ஈர்க்கும் நாடாகியுள்ளது. தங்கள் நாட்டிற்குள் போதை மருந்துகளை கடத்தி வருவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மிரட்டி வரும் நிலையில் அதை வெனிசுலா மறுக்கிறது. போதை கும்பல்களை அமெரிக்கா தாக்கி அழிப்பதோடு வெனிசுலாவை தாக்கக்கூடும் என்றும் தகவல்கள் உள்ளன. ஆனால் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவை எதிர்த்து போராடப் போவதாக கூறியுள்ளார். வெனிசுலாவில் இருந்து போதைப் பொருட்கள் பசிபிக் பெருங்கடல் மெக்சிகோ வழியாகவும் மறுபுறம் ஜமைக்கா கியூபா வழியாகவும் கடத்தப்படுவதாக அமெரிக்கா குற்றஞ்சாட்டி வருகிறது. வெனிசுலாவில் இருந்து படகுகள் சிறு கப்பல்கள் வழியாக போதைப் பொருட்கள் தங்கள் நாட்டுக்குள் வருவதாக கூறும் அமெரிக்கா இதுபோன்று வருபவர்களை தாக்குகிறது. கடந்த 3 மாதங்களில் மட்டும் 21 இடங்களில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. சில இடங்களில் 1க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் நடந்துள்ளன. வெனிசுலா நாட்டின் மொத்த பரப்பளவு 9.1 லட்சம் சதுர கிலோமீட்டர், அதாவது தமிழ்நாட்டைப் போல் 7 மடங்கு பெரிய நாடு. மக்கள் தொகை 2.8 கோடி, பொருளாதார மதிப்பு $108 பில்லியன், மக்களின் சராசரி ஆயுட்காலம் 73 ஆண்டுகள், குழந்தை பிறப்பு விகிதம் சராசரியாக 2 உள்ளது. இங்கு பெரும்பாலானோர் ஸ்பானிஷ் மொழி பேசுகின்றனர். கிறிஸ்தவ மதத்தை பெரும்பாலானோர் பின்பற்றுகின்றனர். தலைநகர் காரகாஸ் இந்நாட்டின் பெரிய நகரம். இங்கு 30 லட்சம் பேர் வசிக்கின்றனர். மிக முக்கிய எரிபொருளான கச்சா எண்ணெயை உலகிலேயே அதிகம் இருப்பு வைத்துள்ள நாடு வெனிசுலா. கடந்த 2023 ஆய்வுப்படி வெனிசுலா 303 பில்லியன் பீப்பாய் எண்ணெய் வளத்துடன் உலகிலேயே முதலிடத்தில் உள்ளது. 267 பில்லியன் பீப்பாய் வளத்துடன் சவுதி அரேபியா 2ஆம் இடத்தில் உள்ளது. 209 பில்லியன் பீப்பாய் இருப்புடன் ஈரான் 3ஆம் இடத்திலும், 164 பில்லியன் பீப்பாய் இருப்புடன் கனடா 4ஆம் இடத்திலும், 145 பில்லியன் பீப்பாய் இருப்புடன் ஈராக் 5ஆம் இடத்திலும் உள்ளன.